வணக்கம், வெல்கம் டு கலேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கரம் மசாலா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கரம் மசாலா தூள் வந்து நிறைய மெத்தட்ஸ்ல பண்ணுவாங்க. நான் காமிக்க போறது வந்து மோஸ்ட்லி தமிழ்நாடு ஸ்டைல். தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டல்ஸ்ல வந்து இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணுவாங்க கரம் மசாலா. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கரம் மசால் பொடி தயாரிக்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1/2 கப் மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் கிராம்பு, 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, இப்போ வந்து ஷாஹி ஜீரா வந்து 2 டேபிள் ஸ்பூன். இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த பெரிய ஏலக்காயில் நான் ஒரு 8 பீஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம சின்ன ஏலக்காய் அதில் வந்து ஒரு 20 பீஸ் எடுத்திருக்கேன். பட்டை வந்து 1.5 இன்ச் அளவு இருக்க பீஸ் வந்து 8 பீஸ் எடுத்திருக்கேன். பிரியாணி இலை வந்து 8 பீஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்னாவே ஆட் பண்ணிக்கலாங்க, தனித்தனியா வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. கரம் மசாலாக்கு மிதமான சூட்ல வச்சுட்டு லைட்டா இப்படி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இன்கிரீடியன்ஸ் வந்து எதுவுமே கருகிடக்கூடாது. இந்த கரம் மசால் பவுடர் வந்து பொதுவாக வந்து நிறைய மெத்தட்ஸ்ல பண்ணுவாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டைலுங்க. நார்த் இந்தியாவில் இன்னும் நிறைய ஸ்பைசஸ் ஆட் பண்ணுவாங்க. இது வந்து நீங்கள் பிரியாணி, சேனக்கிழங்கு வறுவல், சேப்பங்கிழங்கு வறுவல், பட்டர் பீன்ஸ் வறுவல், வாழைக்காய் வறுவல், ஃபிஷ் ஃப்ரை, எல்லா வறுவல் ஐட்டம்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு தடவை நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா டெய்லி குக்கிங்க்கு உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் மிக்சியில் வந்து இந்த பே லீஃப் வந்து இப்படி முழுசாக போட்டிங்கன்னா வந்து அரைக்காது. பே லீஃபை வந்து இந்த மாதிரி வந்து 2 பிச்சு போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாம் வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இந்த பதத்துக்கு நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கூல் டவுன் பண்ணிக்கோங்க. இது நல்லா கூல் டவுன் ஆகணும். நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனவுடனே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக ஃபைனாக வந்து பவுடர் பண்ணி வச்சுக்குவோம். இந்த மாதிரி நம்ம கரம் மசால் பொடி வந்து ஒரு பவுலில் வந்து வறுத்து போட்டு வச்சுருந்தோம் கூல் டவுன் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி நல்லா வந்து கூல் டவுன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு ஃபைன் பவுடராக வந்து கிரைண்ட் பண்ணிக்குவோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க.